பட்டியல் சமூகத்தை சார்ந்த வீரன் குடும்பத்தினர் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புலிப்பட்டி கிராமத்தில் இருந்து புலம்பெயர்ந்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட சிங்கப்பூனரை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் செங்கச்சூழலில் பணிக்காக செல்கிறார்கள். அங்கே அவர்கள் ஒரு மிகுந்த ஒரு இன்னலுக்கு ஆளாகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் இந்த வீரன் குடும்பத்தினர் இருந்திருக்கிறாங்க. குழந்தை குட்டிகளோட இங்கே இருந்து போனவங்க இப்போ அந்த குழந்தைங்க எல்லாமே பெரியவங்களாயிட்டாங்க. இவங்களுக்கு உண்டான அந்த செங்க சூழலை எந்த விதத்திலையும் மரியாதை கிடையாது. அவங்களுக்கு அவங்கள மனுஷங்களாவே நடத்தலை அப்படின்ற இந்த விஷயத்துல வீரன் குடும்பத்தினர் ஒரு வேதனையோட சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த 8 வருஷம் அவங்க செங்க சூழலை என்ன மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அவங்க எந்த அளவுக்குலாம் ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. இப்போ நீங்க ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட சின்ன இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளோட கை குழந்தையோட இங்க செங்கசூளைக்கு வேலைக்கு போனீங்கல்ல, 8 வருஷம் இங்க நீங்க வேலை பார்த்துருக்கீங்க. அந்த 8 வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரியான கொடுமையெல்லாம் இங்க நடந்தது? எங்களுக்கு என்ன மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துச்சுனாக்க, வேலை 1 மணி 2 மணிக்கு ஊற்றுவாங்க. 1 மணி 2 மணிக்கு நாங்கள் எந்திரிக்கலைன்னா தண்ணியை ஊற்றுவாங்க. அப்படின்னா கம்பெடுத்து அடிப்பாங்க பிள்ளைகளை. போய் நாங்கள் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வர விடுவாங்க. நிம்மதியாக சமைச்சு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. பிள்ளைகளை பூரா லோடு மேலுக்கு ஏற்றிடுவாங்க. நீங்கள் முடியாதவதே எனக்கு 1000 கல் அடுத்த உங்களுக்கு சம்பளம்டுவாங்க. 1000 கல் அறுப்பானாங்க. பொழுது வரைக்கும் அறுப்போம் 2 பேர். பிள்ளைகளை பூரா லோடுக்கு ஏற்றி விட்டு அந்த சம்பளத்தை கேட்க போனால், வாரத்தில் சம்பளம் கேட்க போனால் சம்பளம் நீங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் கொடுக்குறதே உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஆளை கூட்டிகிட்டு வரா, இங்கே இருந்து ஒரு போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எங்களை மிரட்டுறதுக்கு. அவங்க மிரட்டுவாங்க. நாங்கள் பயந்துக்கிட்டு எதுவுமே பேச மாட்டோம். அப்படி இருக்கும்போது பிள்ளையெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, அதுக்கு தக்கன எங்களுக்கு கூலி இல்லைன்னா நான் கொடுக்குறதாண்டி, அதுதாண்டி உனக்கு, அதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. பொம்பளைனோட பார்க்க மாட்டாங்க. அந்த ஓனர் அக்கா ரேவதி அக்கா, அந்த ரேவதி அக்கா ஆம்பளை மாதிரி பேசுவாங்க. ஆம்பளையால் பேசுகிற பேச்சு பொம்பளையால் பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசையில் நாங்கள் பயந்து இருக்கையில் காய் எண்ணி வாங்க போட மாட்டாங்க. சீட்பட்ட காயத்தை வாங்கி கொடுப்பாங்க. அரிசி இப்படியெல்லாம் விற்கிது, நல்ல அரிசியோட வாங்கி சாப்பிடணும்னு கேட்டால் அந்த 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொடுப்பாங்க. ரேஸ் அரிசி வாங்கிட்டு கொடுப்பாங்க. அதுதான் சாப்பிடுவோம். பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு நல்லதுக்கு வர முடியாது, கெட்டதுக்கு வர முடியாது. கேட்க போனால் அடிமுதிக்கு வருவாங்க. அருவாளை தூக்கிட்டு ஒரு நாளை விரட்டிக்கிட்டு வந்துட்டாரு. என் புருஷன் கும்பிட்டாரு, என் வெண்டாட்டி எதுவும் பண்ணிடுறாங்க. புள்ளை அழுது தொட்டி ஆட்டணும்னாக்கா புள்ளை ஆட்டக்கூடாது, என் பிள்ளை ஆட்ட வாடி உன்னை நாங்கள் உத்தியோகத்துக்கு கல்லு தாண்டி எனக்கு அறுக்கணும் அப்படின்ட்டுவாங்க. இவ்வளோ கொடுமையும் தாங்கி நாங்கள் எங்கிட்ட வெளியேற முடியாமல் கிடந்தோம். வெளியேற முடியாமல் கிடந்து என் மருமையை வந்தாங்க. மருமைங்கிட்ட சொல்லி என் மருமையை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க அந்த செங்கசூழலில் நீங்க சின்ன சின்ன பசங்களாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சாங்க? இங்க காலவாசல வச்சு அந்த பயல்கள் இறங்க விட மாட்டாங்களே. 6 மணி ஆகுனாத்தே இவ்வளவு இறங்க விடுவாங்க. நிம்மதியா சாப்பிட்டு படுக்க விட மாட்டாங்க அந்த பயல்களை. என் பிள்ளைல ஒவ்வொரு நாளும் அப்படி இத்துக்கிட்டே இருப்பேன். நான் 9 மணி ஆயிரும் என் பிள்ளைல சாப்பிடறதுக்கு. சாப்பிட்டு படுத்தாங்கன்னா எந்திரிக்காண்டுவாங்க. அப்பயே ஊசிப்பிடுவாங்க. சோறு சாப்பிடுமோ காலையில 9 மணிக்கு சாப்பிடுமோ 2 நேரம் 3 நேரம் கல் எடுக்கணும்வாங்க. இருட்டுக்களை இறக்குவாங்க. ஒரு நாள் தேள் கொட்டி பிடிச்சி என் மயனுக்கு தேள் கொட்டி அதோட கல் ஏற்ற சொன்னாங்க, விடவே மாட்டேன்ட்டாங்க. அவளை கஷ்டத்துல நாங்க இருந்து பார்த்தேன் என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு. இப்போ நீங்க எந்த வயசுல உங்க அம்மா உங்களுக்கு அந்த செங்கசூளைக்கு கூட்டு போனாங்க? சின்ன வயசுல இருந்திருப்பீங்க. அப்போ நீங்க இப்ப இங்க என்னெல்லாம் வேலை பார்த்தீங்க? நீங்க நான் இந்த கல்லு அடுக்கி வைக்கிறது, கல் சீவுறது, இந்த என் மயமர 5 வயசு இந்த மாதிரி இருக்கையில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கல் பிரட்டுறது, கல் சீவுறது, இந்த அவங்க காலாசை எரிக்கிற போயிறையில் அந்த விறகுல அடுப்புக்கிட்ட அள்ளி வைக்கிறது, கிடுகள்ளி போடுறது, அவங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த வேலை பூரா செய்யணும் சார். செஞ்சுக்கிட்டு இருக்கையில் நீ என்ன அந்த வேலை பார்க்கல, இந்த வேலை பார்க்கல, ஒழுங்காகவே நீங்களாம் வேலை ஆக்கல, நீங்களே என்னடா வேலை ஆக்குறீங்கன்னு அசிங்கமாக கேட்பாங்க. அதாவது அக்ரூக்கரமாக பேசுவாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்லலை நான் சார். இருக்கையில் நாங்கள் இந்த 10 நாள் தான் போயிருப்பேன், முழுசாக போயிருப்பேன். போய்கிட்டு இருக்கையிலே பாதியிலே போக விட மாட்டேன்ட்டாங்க. நீ எதுக்கு படித்து என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு கல்ல இருங்க, உங்கள் அப்பா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கி வச்சிருக்கிறியான், இந்த கடனில் 6 கட்டுறது, நீங்கள் கல்ல எடுத்தா தானே கட்ட முடியும், படிக்க போயிட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் அறுத்துருவாங்களாடி அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறாங்க சார். அதில் போக விடலை. இதாவது இப்போவும் ஒரு ஆதார் கார்டு வாங்கணும்னா கூட எனக்கு இப்போ பிறந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, படித்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் கூட எதுவும் பண்ண முடியல சார். இப்போ அந்த சூழ்நிலைமை எனக்கு வந்துருச்சு, அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலைமை வந்துருச்சு சார். என் பையனுக்கு இப்போ ஒரு ஆதார் கார்டு எடுக்க முடியல. ஏன் ஆதார் கார்டு இருந்தால் தானே என் பிள்ளைக்கு எடுக்க முடியும், எதுவுமே எடுக்க முடியல சார். இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகிறக்கே டீச்சர் உங்கள்கிட்ட சொல்லி கெஞ்சி கிளறிதான் சார் விட்டுருக்கேன்.
அதாவது இப்போ எதுவுமே இல்லை சார், நாங்கள் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கங்க, உங்களுக்கு அப்புறம் நான் எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லி இப்போ எல்லாமே பண்ணியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் எந்த வயசில் இங்கே போய் வேலைக்கு சேர்ந்தீங்க, உங்களை கூட்டு போனாங்க, அந்த ஓனரை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கும் உங்களுக்கு சின்ன வயசில்? சார் அவங்க எப்படின்னா உள்ளே உட்காந்துருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தெரியும் போதே சேங்கல் இந்த உடஞ்ச கல் கிராக் ஆகும், அதில் அள்ளி கொட்ட சொல்லுவாங்க. அள்ளி கொட்ட சொல்லி கொண்டு போய் நாங்கள் கொட்டும் போது எங்கள் அப்பா சேங்கல் அறுத்துட்டு கூலி கேட்க போவாங்க. கூலி கேட்க போயால தலைவராக பேசுவாங்க. பேசிட்டு இந்த கூலி அதுக்கு போதுமான கூலி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின அமௌண்ட்டில் 8 வருஷம் வேலை பார்த்துருக்கு. அந்த 8 வருஷத்தில் கொஞ்சம் கூட கழியலை, இன்னும் அப்படியே இருக்குது, மேற்கொண்டு 20,000 இருக்குது, நீங்கள் கொடுக்கணும், இருங்க நான் சார் ஊருக்கு போகிறேன், இந்த பணத்தை கூட எங்கிட்ட ரெடி பண்ணி கூட தரணும்லாம் கெஞ்சி பார்த்தேன். உடனே இங்கே தான் இருக்கணும்னு நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கெஞ்சி கேட்டு பார்த்தோம், விட மாட்டேன்ட்டாங்க. இப்படி விடாமல் இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக டிராக்டர் ஓட்ட சொன்னாங்க. டிராக்டர் ஓட்டி சரி லோடு கல் ஏற்றி இறக்கணும் அப்படின்னாங்க. இந்த பிள்ளை என்னைய மேரேஜ் பண்ணி அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்களும் கடன் வாங்கியிருக்கீங்க, அவங்களும் கடன் வாங்கியிருக்காங்க, நீ கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சோன்னா அவங்க வெளில கிளம்பிட்டாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க டேடி மம்மிலாம் ஊருக்கு போயிட்டாங்க. போனோன்னா நாங்கள் 2 பேர் இருந்தோம். எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் கல் ஒரு இந்த பிள்ளை ஃபஸ்ட்டு பையன் மாதமாக இருக்கும்போது மாதமாக இருக்கும்போது செங்கக்கல் அறுக்க ஆரம்பித்தாங்க. கல் நாங்கள் தனியாக அறுக்கணும், உங்கள் கடனை அவங்கள நாங்கள் கழிச்சிக்கிறோம், கல்லை மட்டும் அறுத்து கொடுங்க அப்படின்னாங்க. அறுத்து கொடுக்கும்போது எப்படின்னா அப்படி குழந்தை பிறக்க ஒரு வாரம் குழந்தை பிறக்க இருக்கையிலே சொன்னான், வயிறு வலிக்குது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடு அப்படின்னு. அதெல்லாம் போகக்கூடாது, அப்படி சொல்லி நீங்கள் எங்கள்கிட்ட வேலைக்கு வரல, அப்படி சொல்லி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு எங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளை லைஃப் நல்லா இருந்திருக்கு. அங்கிட்டு போயிருந்தா இங்கிட்ட நான் இருந்தால் நல்லா இருந்திருப்பி. எதுவுமே இல்லாமல் இப்போ லாஸ்ட்டில் இருந்தால் பாருங்கள், வீடு வாசலாக அப்படி இருக்குது, எதுவுமே இல்லை. 8 வருஷம் காலம் நாங்கள் கஷ்டப்பட்டு தூங்கும் போது கரெக்டாக காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும். அவங்களுக்கு எந்திரிச்சு செங்கக்கல் 1000 கல்ல அறுக்கணும். அறுத்துட்டு போய் லோடு ஏற்றணும். லோடு ஏற்றி இறக்கிட்டு சாயங்காலம் 8 மணிக்கு மண் ரெடி பண்ணணும். திரும்ப காலைல அந்த கல்லுக்கு ரெடி பண்ணேன். இப்படிலாம் கஷ்டப்பட்டு வரும்போது அவங்க எதுவுமே ரொம்ப மன உடைச்சல் ஆளாகிட்டாங்க. 8 வருஷமா கொத்தடிமையா இருந்து ஒவ்வொரு நாளும் உயிரை கையில பிடிச்சு சொல்ல முடியாத ஒரு துயரத்துல வாழ்ந்துட்டு வந்த வீரன் குடும்பத்தினர் ஒரு வழியா 2023ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் பால்துரை அவர்களால் மீட்கப்படுறாங்க. மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் அரசு தரப்புல இருந்து வீரன் குடும்பத்திற்கு என்ன மாதிரியான நிவாரணங்களும் என்ன மாதிரியான உதவிகளும் கிடைச்சிச்சு அப்படின்றத இப்ப அவங்ககிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ 2023ஆம் ஆண்டு தேவக்கோட்டை கோட்டாட்சியர் அவர் மூலியமா உங்களை எல்லாம் மீட்கிறாங்க. மீட்டதுல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் அரசு தரப்புல உதவி கிடைச்சிச்சு அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஆர்டிஓ பால்துறை மூலமாக அவர் மூலமாக நாங்கள் இங்கே புலிப்பட்டி கொண்டாந்து எங்களை ஒப்படைக்கிறாங்க. புலிப்பட்டியில் ஒப்படைக்கும் போது எப்படின்னாக்க உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒப்படைக்கிறாங்க. எங்களுக்கு அரசு சார்பாக நிவாரணம் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சுனாக்கா ஒரு 2-3 டிஓ எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட நிவாரணம் கொடுத்தாங்க அரசு சார்பாக. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறது மகளிர் மன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம். மகளிர் மன்றத்தில் இருக்கிறோம். அதை அரசுக்கு நாங்கள் ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு மனு ஒன்று கொடுக்குறோம். அங்கே எப்படி கொடுக்குறோம்னாக்கா இந்த மாதிரி நாங்கள் மகளிர் மன்றத்தில் குடியிருக்கிற எல்லாருமே 4 குடும்பம் அதில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனு ஒன்று கொடுக்குறோம். அந்த மனுவை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை அரசு மீட்டதோட வேற ஒன்றும் பண்ண முடியாதனால அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அனுப்பிடுறாங்க. மறுபடியும் அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னாக்கா மறுபடியும் இங்கே மேலூர் தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு மனு ஒன்று கொடுக்குறேன். அங்கே மனு கொடுக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்டே எங்களுக்கு வரல அப்படின்றாங்க. முதல்ல சொல்ல இந்த மாதிரி ரிப்போர்ட்டே எங்களுக்கு வரல அப்படின்றாங்க. அப்புறம் எங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலை சான்று இதில் கொண்டு போய் அவங்களை காட்டும் போது தான் அவங்க ஒதுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்து எங்களுக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. திருப்பி நான் அங்கேருந்து மனு கொடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள் ஊரில் நான் உங்கள் பிஓவையும் ஆர்ஐ பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்களை 3 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் 3 வருஷமாக இதில் இருக்கேன். 3 வருஷமாக எந்த அரசு அதிகாரி யாரும் பார்க்க கிடையாது. அரசிட்டிருந்து 2 தடவை கிடைச்ச நிவாரணத்தை விட எங்களுக்கு என்ன கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுமனை பட்டாவும் கேட்டிருந்தா வீட்டுமனை பட்டாவும் கொடுக்கல. இல்லை அப்படின்னாலும் எங்களுக்குள்ள அந்த வாழ்வாதாரத்துக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இதையும் கேட்டு இதுவும் கொடுக்கல. இப்போ இப்போ எப்படின்னாக்கா இந்த 3 வருஷத்தில் ரொம்ப ஒரு வேலை வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி தான். நாங்களாம் இப்போ இன்னைக்கெல்லாம் வேலை இல்லை, நேற்று வேலை இருந்துச்சு, வேலைக்கு போக முடியல. அதனால் ரொம்ப ஒரு பாதிச்சு ரொம்ப இதில் தான் இருக்கோம்.
எப்படின்னு கேட்டால் இப்போ அரசுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுக்கிறேன். வீட்டு மனை பட்டாவும் ரேஷன் கார்டில் வந்து ரேஷன் கார்டும் வாக்காளர் அட்டையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து ரேஷன் அட்டைக்காக வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தாசில்தாரை போய் பார்க்குறீங்க? தாசில்தார் தரப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ரிட்டன் ஒரு பதில் தர்றாங்க? ஏன்னா இப்போ கோட்டாட்சியர் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தாசில்தாரை வந்து உங்கள் குடும்பத்துடைய நிலைமை என்னன்றதை வந்துட்டு விசாரித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தாசில்தாரை வந்து விசாரணை பண்ணாங்களா? அதிகாரிகள் உங்களை பார்க்க முடிஞ்சதா? அதிகாரிகள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏன் வந்து ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க? எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அது சரியான ஆவணங்கள் இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஆவணங்கள் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆவணங்கள் வந்து அடிப்படையில் ஆதார் கார்டு நம்மளுக்கு கிடையாது. வாக்காளர் அட்டையும் ஒரு சில பேருக்கு இருக்குது, ஒரு சிலனா 2 பேருக்கு இருக்குன்னு வச்சுங்க. அதனால அந்த ஆவணங்கள் கேட்குறாங்க. அப்படி இருந்து சில ஆவணங்கள் நான் கொண்டு தான் போனேன். கொண்டு போய் காட்டையில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் இது ஏற்கனவே ஒரு முகாமாய் போட்டாங்களே உங்கள் ஊரில் புலிப்பட்டில், நீங்கள் அங்கே பார்க்கலையா அப்படின்றாங்க. அங்கே கொண்டு கொடுத்து போய் வாங்க மாட்டாங்கம்மா, அதனால நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க. சரி தம்பி நான் பார்ப்போம், நீங்கள் போயிட்டு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. திருப்பி ஆர்டிஓ அம்மா கிட்ட இருந்து நாங்களாம் நேரடியாக பேசாமல் மனு ஒன்று கொடுத்து நான் போட்டிருந்தோம். அந்த மனு ரிட்டர்ன் மனு எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த மனுவை கொண்டுக்கிட்டு அங்கே அந்த அம்மாவுக்குமே அனுப்பியிருக்குன்னு சொன்னாங்க. சரி அனுப்பியிருந்தா நம்ம உடனே போகக்கூடாது. ஒரு 10 நாள் கழித்து நாங்களாம் இங்கேருந்து போகும்போது அந்த மனுவை அந்த அம்மா கிட்ட காட்டுறேன். காட்டின உடனே அந்த அம்மா பார்த்துட்டு அவங்க சும்மா செல்லில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போங்க தம்பி, நாங்கள் என்னென்னு பார்க்க சொல்கிறேன் தம்பி அப்படின்னாங்க. பார்க்க சொல்கிறேன்னாக்கா சொல்கிறது தான் வாய் மூலமாக சொல்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் யாருமே எங்களை வந்து வியோ கூட வந்து எங்களை இப்போ இதில் வராங்க, இந்த ரோட்டில் தான் போகிறாங்க வர்றாங்க, இந்த இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன இட பிரச்சனைகளாம் வந்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றதையும் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்ததில்லை, விசாரணை நடத்தினதில்லை. இதில் என்னன்னாங்க, நம்ம போய் ஒன்று கேட்க போனால் அவங்க வேறு இதெல்லாம் கேட்டு நம்மளை எப்படின்னா இது பண்ணி விட்றாங்க. அதனாலேயே நம்ம அவங்க பேசுறதுக்கு நம்ம பேசும்போது நம்மளையுமே ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வாக பார்க்குறாங்க. நானும் என்னோட மனைவி தான் போயிருந்தேன். என் மனைவினாலே ரொம்ப கேவலமாக ஒரு ஆரையை பேசினாப்புல பேசி அந்த அம்மாவுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க அதிகாரி இருக்கும்போது பேசும்போது நம்ம சொல்கிறத அவங்களே கூப்பிட்டு கேட்டுக்கலாம், அந்த இடத்துல கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அதோட கிளம்பி வந்துட்டோம். இப்போ ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப ஒரு இதாக இருக்கலாம். எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய கூடத்தில் தான் வீரன் குடும்பத்தினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்டோர் குழந்தை குட்டியோடைய கடந்த 3 வருஷமா தங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டோடைய நிலை வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றத ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வீட்டில் தங்குறது வந்து எவ்வளோ சிரமமான விஷயம், இவங்களுக்கு வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்ற விஷயத்துல இவங்ககிட்ட நம்ம உங்களுக்கு கோரிக்கை கேட்கலாம். அம்மா, இப்போ இந்த வீட்டில், அதாவது இந்த சமுதாய கூடத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் தங்கியிருக்கீங்க, எவ்வளோ வருஷமா தங்கியிருக்கீங்க, இதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்றதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. என் பேர் விஜயசாந்தி சார், புலிப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சார். இந்த 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 சமய கூட்டத்தில் இருந்து இதில் வந்து மழை பெஞ்சா ஒழுகும், இதில் இருக்க முடியாது. மழை பெஞ்சா 4 குடும்பம் உள்ளே இருக்கோம் சார். அம்மா மாமியார் எல்லாரும் ஒன்றா படுத்துக்கிட்டு 4-5 குடும்பம் இதில் இருக்கனால ஒன்றுமே படுக்க முடியல, ஒரு வசதி இல்லை. இதில் மழை பெஞ்சாலும் ஒழுகிக்கிட்டு இருக்கும், படுக்க முடியாது, உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த இது தண்ணி விளக்குற தண்ணி ஊற்ற இங்கே இருக்கிறவங்க பூரா சொல்லுவாங்க, மழை பெஞ்சா தண்ணி பூரா இதில் வருது, நாறுது, அங்கிட்டு மோந்து ஊற்றுங்கன்னு சொல்லி பேசுவாங்க சார். நாங்கள் அரிசி வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை சமைக்கணும். அரிசி வாங்க முடியலை, ரேஷன் கார்டு இல்லாமல் அரிசி வாங்குறதுனால 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க, வாங்க முடியலை சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட கூட பிள்ளைங்க விளையாண்டா கூட கல்ல இங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சார். இப்போ வந்துட்டு அரசோடைய ஆவணங்கள் எதுவுமே இல்லாதனால பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கல என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது? ஆதார் கார்டு இல்லாமல் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியலை. இந்த பயலுக்கு 1 வயசு 2 வயசு ஆயிடுச்சு, பால்வாடியில் கூட சேர்க்க மாட்டாங்க. செக்கப் போகையில் ஆதார் கார்டு இல்லை, நீ நான் செக்கப்புக்கெல்லாம் நீ வர முடியாது, நீ ஆதார் இருந்தாத்தே உன்னையில நான் பார்க்க முடியும். கூடை கொடுப்பாங்க சார், அந்த கூடை கூட இன்னும் நான் எழுதலை, நான் இன்னி செக்கப்புக்கு வந்தால் உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், விரட்டி விட்டுருவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க சார். ஆதார் கார்டு வேணும் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கே போக முடியல சார். பிள்ளைய தூக்கிட்டு தடுப்பூசி போட போனால் கூட தடுப்பூசி ஆட்டா கூட நீங்கள் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டேன், அப்புறம் மறுபடியும் இல்லை ஆதாரந்தே வேணும் அப்படின்னாங்க. ஆதாரம் இல்லை, நான் எழுதி போட்டிருக்கேன்னு வரல அப்படிலாம் சொல்லி நான் இந்த 2 வருஷம் 3 வருஷமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க இந்த நேற்று கூட பார்த்து சத்த மாட்டாங்க, என்ன நீ ஆதாரம் எடுக்க மாட்டேன், நான் எழுதணும் வைக்கணும்லாம் சொல்கிறாங்க. இந்த வரும் அந்த வரும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அண்ணனுக்கு ஆதார் கார்டு நீ கொண்டாந்தாலே கொண்டாடணுன்றாங்க சார். ஆனால் அது எப்படின்னா ஆதார் கார்டு வேணும்ன்றாங்க. நான் ஆதார் கார்டு இல்லாமல் நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஆதாரம் ரேஷன் கார்டு இதெல்லாம் முக்கியமாக வேணும் சார். இருக்க இடம் வேணும். இல்லை 4 குடும்பம் இருக்காதனால அக்கம் பக்கத்தில் தண்ணி மோந்து ஊற்ற முடியல. இங்கிட்டு ஊற்றுனா கூட ஏன் வீட்டுக்குள்ளே ஊற்றுற நாறுது அப்படின்றாங்க. மழை பெஞ்சா ஏன் இடத்துக்கு வருது? இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பேர் பேசுகிறாங்க சார். பாதி பேர் நல்லதுக்கு சொல்கிறாங்க, பாதி பேர் கெட்டதுக்கு சொல்கிறாங்க, பாதி பேர் ஏன் இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல நீங்கள் கெவுரம்பு கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சௌகரியமாக உட்காந்துக்கிட்டீங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டத்துக்கு நீங்கள்
வந்து நோகாமல் உட்காந்துருக்கீங்க அப்படிலாம் பேசுகிறாங்க சார். நாங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எதுவும் பேச முடியாமல் எங்கிட்ட வாடகை கூட வீடு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வாடகை கொடுத்தாலும் கூட நான் கண்ணில் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்கள் அண்ணனே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க பொல்லாதவே அவனுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்க அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க சார். நீங்கள் வாடகைக்கெல்லாம் வீடு கொடுத்ததை கூட காலி பண்ண சொல்லிட்டாங்க, மறுபடியும் மக வரப்போகிறாங்க அப்படிலாம் சொல்லி இருந்ததையும் விரைக்கிட்டாங்க. சரி 4-5 குடும்பம் இதில் இருக்கும்னு சொல்கிறதுனால நான் சரி ஒரு குடும்பம் மாதிரி தள்ளி போவோம்னு பார்த்து அந்த வீட்டிலையும் இருக்க விடாம எல்லாத்தையும் இதுலேயே இருக்க வைக்கிறாங்க சார். இதில் 5 குடும்பம் சமைக்க வைக்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இது அதாவது இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, அடிப்படை அரசு ஆவணங்கள் அனைத்துக்குமே வந்து மாவட்ட நிர்வாகத்தை கேட்கும் பொழுது உடனடியாக இது சம்பந்தமாக வீரன் குடும்பத்தோட நிலை குறித்து விசாரணை வந்துட்டு செய்யப்படும். அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு உறுதியளித்திருக்கிறது.